ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோர் குழம்பு வைக்கலாம். அதுக்கு இப்போ மசாலா தேங்காய் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ இதுக்கு தேங்காய் குழம்பு தக்கன நான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் அடித்து வச்சுருக்கிறேன் மிக்ஸியில். இப்போ கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மோர் குழம்புக்கு தக்கன 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அப்புறம் 2 பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிறிய துண்டு இஞ்சி, காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா, 2 பூண்டு, சீரகம், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் அரிசியும் போட்டிருக்கிறேன். இது இந்த தேங்காயோட நம்ம போட்டு நல்ல மையாட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மை இல்லாமல் குழம்புக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேணுங்க தயிர் நம்ம எடுத்துருக்கோம். இதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் துவரம்பருப்பு, அரிசி, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா அரைச்சிருக்கிறோம். இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த குழம்புக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய், பருப்பு, அரிசி போட்டிருக்கனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது வெட்டி கடாய் வச்சுருக்கிறேன். மோர் குழம்பு எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஸ்பூனாக இருக்கனால ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஆனால் அது 2 ஸ்பூன் தான் வரும். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து பொடிசாக வெட்டியிருக்கிறேன். அது போட்டுக்கலாம். இது ஒரு வரமிளகாய் 2 வெங்கந்துக்கு சில்லி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் மோர் குழம்பு ஊற்றிக்கலாம். இது கொதிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி, கொஞ்சம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம அதுக்கு தண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஞ்சி அளவு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சி அளவு போட்டால் போதும். அப்புறம் பெருங்காயத்தூள், அது தேவையான போதும். இப்போ நல்லா கலரி பொங்கி வரும்போது நம்ம இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை போட்டு கொஞ்சம் உப்பு காணல, ஆனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதிக்கலாம் விடக்கூடாது. மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.